Hi viewers, welcome to my channel. நான் போற எல்லா வீடியோங்களும் நோட்டிஃபிகேஷன் ஆகும்னா பக்கத்துல இருக்க subscribe பட்டனை press பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் press பண்ணிடுங்க. இடியாப்பம் பிரியாணி தேவையான பொருட்கள்: இடியாப்பம் 10, கொத்துக்கறி 200 கிராம், வெங்காயம் 1, தக்காளி 2, தேங்காய் பால் 1 கோப்பை, இஞ்சி பூண்டு விழுது 1 கரண்டி, கேரட் 2, வேக வைத்த பட்டாணி 1 கோப்பை, கரம் மசாலா தூள் 1 கரண்டி, மிளகாய் தூள் 1 கரண்டி தூள், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 2, எண்ணெய் 5 கரண்டி, உப்பு தேவையான அளவு. செய்முறை: வெங்காயம் தக்காளியை பொடியாக நறுக்கி கொள்ளவும், கறியை இஞ்சி பூண்டு மசாலா தூள் போட்டு வேக வைத்து கொள்ளவும், கேரட்டை துருவியில் துருவி கொள்ளவும், இடியாப்பத்தை தேங்காய் பாலை ஊற்றி உதிர்த்து கொள்ளவும். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கவும். பின் அதில் கேரட் பட்டாணியை போட்டு 2 நிமிடம் போட்டு வதக்கவும். பின் மிளகாய் தூள் மஞ்சள் தூளை போட்டு கிளறி கறியை போட்டு 3 நிமிடம் கழித்து உதிர்த்து வைத்த இடியாப்பத்தை போட்டு நன்கு கிளறி முட்டையை தனியாக வேறு சட்டியில் ஊற்றி பொரித்து அதன் மேலே போட்டு மல்லிக்கீரை தூவி சூடாக பரிமாறவும். மேலும் தம் கறி பிரியாணி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கறி 1 கிலோ, பாசுமதி அரிசி 1 கிலோ, தண்ணீர் 7 கப், நெய் 100 கிராம், எண்ணெய் 200 கிராம், பட்டை 2, ஏலக்காய் 4, கிராம்பு 3, ராம்பாய் இலை 1, இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன், தயிர் 1/2 கப், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், பல்லாரி 1/2 கிலோ, கொத்தமல்லி 1 பெரிய கட்டு, புதினா 1 கட்டு, உப்பு தேவைக்கேற்ப, கேசரி கலர் கொஞ்சம், எலுமிச்சை 1. செய்முறை: பல்லாரி தக்காளி கொத்தமல்லி புதினாவை நறுக்கி கொள்ளவும், கறியுடன் மிளகாய்த்தூள் உப்பு தயிர் போடது விரவி வைக்கவும். தாளிக்கம்: குக்கரில் நெய் எண்ணெய் ஊற்றி காய்ந்த பின்பு பட்டை ஏலம் கிராம்பு ரம்பை இலை போடவும். 2 நிமிடம் வதக்கவும். பின்பு கொஞ்சம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தயிர் சேர்த்து தாளிக்கவும். 2 நிமிடம் கழித்து மீதி இருக்கும் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்கவும். குக்கர் மூடி போட்டு 20 நிமிடம் வேக வைத்து இறக்கவும். பின்பு ஒரு அகல பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதி வந்தவுடன் குக்கரில் உள்ள கறியை தவிர மற்றதை தண்ணீரில் சேர்க்கவும். பின்பு அரிசியை சேர்க்கவும். இதோடு வேக வைத்த கறி உப்பு சேர்த்து 2 நிமிடம் அதிக தணலில் வைக்கவும். எலுமிச்சை சாறு கேசரி கலர் கலந்து சேர்க்கவும். ஒரு முறை கிண்டி விட்டு பிறகு 15 நிமிடம் குறைந்த தணலில் வைத்து இறக்கவும். குறிப்பு: பழைய அரிசியாக இருந்தால் 5 நிமிடம் ஊற வைக்கவும். சூப்பரான தம் கறி பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.